ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மெகா டெஸ்க். பிசிபெலபாத் கண்டிப்பாக உங்களில் நிறைய பேரோட ஃபேவரட் டிஷ்ஷாக இருக்கும். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சரவணா பவன் சாம்பார் சாதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு இன்ஸ்பயர்ட் ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் ஆஃப் சரவணா பவன் ஸ்டைல் பிசிபெலபாத். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 3/4 கப் சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் துவரம் பருப்பு. இது ரெண்டுத்தையும் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இப்போது சைடில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிடலாம். நம்ம இப்போது பிசிபெலபாத் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உளுந்து. இதெல்லாம் ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு 1 to 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட 6 காஞ்ச மிளகாய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதை ஆற வச்சுட்டு ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு பவுடரை எடுத்துக்கோங்க. நம்மளோட பிசிபெலபாத் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதில் 1 கப் அளவுக்கு அரிசி பருப்பு சேர்த்து எடுத்திருந்தேன். ஸோ 1 கப்புக்கு நீங்கள் 4 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றலாம். இப்போ நம்ம இனிஷியலாக 3 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மிச்சம் 1 கப் அப்புறம் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த அரிசி பருப்புக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் மிதமான சூட்டில் 3 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வெந்துட்டுருக்கிற டைமில் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பெருங்காயம், 1 கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா உங்களோட சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு 2 தக்காளி, இது கூட ஒரு 3 க்ரீன் சில்லி, இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வெஜிடபிள்ஸ் சூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக உங்கள் ஆப்ஷன் தான். சாய்ஸ்க்கு கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய், பொட்டேட்டோ, பட்டாணி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க காய்கறி ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் இது கூட கொஞ்சம் கேரட், முள்ளங்கி, ட்ரம்ஸ்டிக், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிசிபெலபாத் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காய்கறியை தனியாக வேக வைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இது கூட எக்ஸ்ட்ரா வாட்டர் சேர்த்து ஒரு தட்டு போட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நீங்கள் வேக வைக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம காய்கறி அரிசி பருப்பு கூட சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஸோ 3 விசில் குக்கரில் வந்த பிறகு இப்போ பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 கப் அரிசி பருப்புக்கு 4 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றலாம். நம்ம 3 தான் முதல்ல சேர்த்துருந்தோம். இப்போது அந்த எக்ஸ்ட்ரா 1 கப் வாட்டரை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் 1 விசில் குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இது ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் தாளிதம் போட்டுடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய், ஃபர்ஸ்ட்டு முந்திரியை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு பிஞ்ச், 1 டீஸ்பூன் உளுந்து, இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு 2 ரெட் சில்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்மளோட தாளிதம் ரெடி ஆகிடுச்சு. 1 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கரெக்டாக நல்லா குழைவாக வெந்திருக்கு. இந்த மாதிரி சூடாக சாம்பார் சாதம் இந்த கிளைமேட்டுக்கு ரெய்னி சீசனில் நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தாளிதம் ஆட் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. ஸோ நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிசிபெலபாத் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஹோட்டலில் சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு ஸ்பூன் கொடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதில் காய்கறியை நம்ம குட்டி குட்டியாக ஆட் பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக யாருமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மெகா டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care, be good.